நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பெயிலை பற்றி ஒரு நியூஸ் தான் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனத்து மேலேயும் அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறவங்க தான் கேஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யாருமே வந்துட்டு கேஸ் கொடுக்கல. இன்னொருத்தர் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அது கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த நிறுவனம் உண்மையிலேயே நல்ல நிறுவனமா இல்லையா அப்படின்றத கவர்மெண்ட் விசாரித்து அறிக்கை கொடுப்பாங்க. ஸோ இது நல்ல நிறுவனம் தான் அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகள் வந்துட்டு இருக்குது. அது நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. போன வாரமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மேலே எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்குது. ஜிஎஸ்டி முதற்கொண்டு அனைத்து பிரான்ச்லேயும் ப்ராப்பராக கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. நமக்கான பெயில் அப்படின்றது கம்பல்சரி வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஆனால் இது மெரிட் பெயில் அப்படின்றனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆகிட்டுருக்கு. அதாவது மற்ற நிறுவனங்களிலும் மற்ற பப்ளிக் மெம்பர்ஸும் வேறு கம்பெனி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கேஸையும் பொறுமையாக தான் விசாரிப்பாங்க. எவ்வளோ நம்ம வந்து பொறுத்து போயிட்டோம், இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, கம்பல்சரி பெயில் வந்து கிடச்சிரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல் இப்போ கவர்மெண்ட்டே வந்து நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படி சொல்லும் பொழுது இன்னுமே நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வேகமாக ரீச் ஆகும். இன்னும் அதிக அளவில் நம்மளோட நிறுவனம் வந்துட்டு அதிவேகமாக வந்துட்டு வளரும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நான் விசாரித்த அறிக்கையின்படி இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா 2 நிறுவனங்கள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் வந்துட்டு உண்மையிலே மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு நிறுவனம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக மக்கள்கிட்ட வாங்கின பணத்துக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் கொடுத்த அடிப்படையில் சேல்ஸ் கமிஷனும் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ் வந்துட்டு உடச்சிட்டு அந்த கம்பெனி தான் வின் ஆனது. ஸோ அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு கம்பெனி சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் தெரியும் கம்பெனி நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எந்த ஒரு கம்பெனியும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. ஸோ எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம். சில பேர்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சரியில்லை அப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஆரம்பத்துலேருந்து இந்த கம்பெனியில் பயணம் பண்ணிகிட்ருக்க எல்லோருக்கும் வந்து தெரியும் மைவிதி வந்து எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெருங்கி வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட்டே வந்து விசாரித்து சொல்லும்பொழுது நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தைரியமாக வந்துட்டு அடுத்த டவுன்லைன் வந்து ஆட் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்ட்டை தைரியமாக சேல்ஸ் பண்ண முடியும். கம்பெனி இன்னுமே அதிக அளவில் வளர்ச்சி அடையும். அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி 2026 நம்பர் 1 கம்பெனியாக நம்ம மைவி3 வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பெயில் கிடச்சிரும். அதிகபட்சம் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் விசாரணை அடிப்படையில் கொடுத்துருவாங்க. பெயில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பெயில் கொடுத்த உடனே எம்டி வந்துட்டு நமக்கான வாய்ஸ் கொடுப்பாரு. அவர் பேசினதுக்கப்புறம் ரிட்டனாக ப்ராப்பர்ட்டி போடுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம கம்பெனி இருக்க அக்கௌண்ட்லாம் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பல திட்டங்களும் வந்துட்டு இன்னுமே கம்பெனிக்குள்ளே இருக்குது. அந்த வானவில் திட்டம், ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சுன்னு தெரியல. கம்பல்சரி அதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பெயில் உறுதியாக கிடச்சிரும். எவ்வளவோ பொறுமையாக இருந்த நமக்கு இன்னும் 1 வார காலம் அப்படின்றது பெரிய விஷயமா தெரியாது. அதனால் யாரும் மன உளைச்சல் பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வந்துட்டு நம்பிக்கையோடு காத்திருங்க. நமக்கான நல்ல விடியல் காத்துட்ருக்கு. தேங்க்யூ டு ஆல்.